பார்க்க நன்னாத்தான் இருக்கான். நர்மதா சொல்றது போல குணமும் நல்லதா இருந்தா வீணாவுக்கு இவனையே பிடிச்சிடலாம். மனதிற்குள் ஓர் ஆவல். பெண்ணை பெற்றவர்கள் கண்களில் மனதிற்கு பிடித்த மாப்பிள்ளைகள் தென்படும் போது ஏற்படும் ஒரு ஆசை. சந்திரா மறுபடியும் அவனை திரும்பி பார்த்தால் அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. இன்று இவரிடம் பேசி கட்டாயம் ஆடிட்டர் சுந்தரத்தை ஏவி விட வேண்டும். உனக்கு பிடிச்சா போதுமா, பையனை நம்ம வீணாவுக்கு பிடிக்க வேண்டாமா என்று இக்கு போடுவார் ஜெகநாதன். ஒரே பிடிவாதமாக இருந்து இந்த இடத்தை எப்படியாவது முடிக்க பார்க்கணும். மனசுக்கு பிடிச்ச இடமா இருந்துட்டா முதலாவதா பார்த்த வரணியே முடிச்சிடலாம். கால் செருப்பு தேய ஜாதக கட்டோட அலையணுங்கிறது தலையெழுத்தா? தாயார் என்னவோ முணுமுணுக்க மகன் சந்திரா பக்கம் திரும்பி பார்த்தான். அதற்குள் அவள் டிரைவர் கொண்டு வந்து நிறுத்திய காரில் ஏறிக்கொண்டு விட்டாள். இது அம்மாவா பெண்ணா? என்னடா அதிசயம், வித்தியாசமா தெரியலையே. மறுபடியும் ஒரு முறை பார்க்க முயன்றான். கருப்பு கண்ணாடிக்குள்ளே மறைந்து கொண்டிருந்த அவளை சுகுமாரால் நன்றாக பார்க்க முடியவில்லை. ஆனால் மனதில் ஒரு நல்ல நிறைவு. வருங்கால மாமியாரை அவனுக்கு பிடித்திருந்தது. வேகமாக ஓட்டி வந்த ஃபியட் காரை அந்த பங்களாவின் முன் நிறுத்திவிட்டு காரின் முன்பக்க கண்ணாடி வழியே தன்னை பார்த்து கொண்டாள் வீணா. உதட்டோரத்திலே பூத்திருந்த வியர்வையும் நெற்றி மீது புரண்டு கிடந்த கூந்தலுமாக ரொம்ப அவசரமாக புறப்பட்டு வந்தவள் போல தெரிந்த தன் முகத்தை பார்த்து சினுங்கிக் கொண்டாள். ஆளுக்கு ஒரு பக்கம் சென்று டிக்கெட் விற்பது என்று தோழிகளிடையே ஏற்பட்ட தீர்மானத்தின்படி அவள் அந்த பக்கம் புறப்பட்டிருந்தாள். அண்ணா நகரிலிருந்து அடையாறில் இருந்த அந்த பங்களாவை அடைவதற்குள் பல மைல்கள் காரை ஓட்டி வந்தது போன்றதொரு சலிப்பு. நளினிதான் அவளை தூண்டிவிட்டவள். பங்களாவை அடையாளம் கண்டுபிடிப்பது கஷ்டமில்லை. கேட்டை ஒட்டிய மதில் சுவர், முகப்பிலே பளபளக்கும் பித்தளை தகட்டில் சீதா என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். கட்டை குட்டையாக காக்கி சட்டை அணிந்த காவலாளி ஒருவன் வாசலில் நிற்பான். அம்மா வர சொன்னாங்க என்று நீ சொன்னதும் அவன் கேட்டை திறந்து வழிவிட்டு விடுவான். நாய்கள் இல்லாத பங்களா ஏது? கண்ணுக்குட்டிகள் போல 2 நாய்கள். பயப்படாத, பகல் வேளையில் அவற்றை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாமி ரொம்ப நல்லவங்க. நீ இன்னார் வீட்டு பொண்ணுன்னு அறிமுகம் செய்துக்கிட்டா போதும், உட்கார வச்சு உபசரிப்பாங்க. கட்டாயம் டிராமா டிக்கெட் வாங்கிண்டு கணிசமான தொகை கொடுப்பாங்க. நீ போயிட்டு வந்துடுற நளினி, கெஞ்சி பார்த்தால் வீணா. மிஸ்டர் ஜெகநாதன் மகள் போய் டிக்கெட் வித்தால் அதன் மதிப்பே வேற. நான் போனா மாமி ஒரு 10 ரூபாயை கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீ விற்றால் நிறைய கிடைக்கும். ஐஸ் வச்சு அனுப்புற, மாமி என்ன தர்றான்னு பிறகு வந்து சொல்றேன். சிரித்து கொண்டுதான் கிளம்பினாள் வீணா. அவர்கள் ஆரம்பித்த கல்லூரி மாணவிகள் சங்கத்தினர் செய்து வந்த நல்ல சமூக பணிகளுக்கு கணிசமான நிதி தேவைப்பட்டது. ஒரு அமைச்சூர் நாடக சபையினர் அவர்களுக்காக இனாமாக ஒரு நாடகம் போட்டு தர இசைந்தனர். டிக்கெட் விற்று பணம் சேர்க்க வேண்டியது அவர்கள் பொறுப்பு. முன்னெற்றியின் மீது படர்ந்த கூந்தலை விரலால் ஒதுக்கி சீராக்கி கொண்டாள். கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்டாள். தோல் பையில் இருந்த காம்பாக்டை திறந்து பஞ்சினால் பவுடரை லேசாக முகத்தில் ஒத்திக்கொண்டாள். லிப்ஸ்டிக்கை எடுத்து மெலிதாக உதட்டின் மீது தடவி சரி செய்து கொண்டு எல்லாவற்றையும் பையில் போட்டு மூடினாள். அந்த ஒப்பனைக்கு பின் கண்ணாடியில் பளிச்சென்று அவள் முகம் தெரிந்ததை கண்டு திருப்தியுடன் ஹார்னை அமுக்கிவிட்டு கேட் அருகே திரும்பினாள். உள்ள என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவள் சொல்லி முடிக்கும் முன் காவல்காரன் கேட்டை அகலமாக திறந்து வைத்து விட்டான். வேகமாக உள்ளே ஓடிய காரையும் அவளையும் வேடிக்கையாக பார்த்து, இதுவரை எல்லாம் வெளியில நடந்துட்டு இருந்தது, இப்போ வீடு வர வந்துட்டது. நமக்கென்ன, பெரிய மனிதங்க வீட்டு சமாச்சாரம் என்று முணுமுணுத்தபடி மறுபடியும் கேட்டை மூடினான். தோட்டத்தின் பின்புறத்திலிருந்து எழுந்த நாய்களின் குரைப்பை கேட்டு புன்முறுவெழுத்தபடி வாயில் முன்பு வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்தால் யாரையும் காணவில்லை. வேகமாக படிகளை தாண்டி வராண்டாவை கடந்து திறந்து வைக்கப்பட்டிருந்த கதவின் முன் தயக்கமாக நின்றால் நாய்கள் தொடர்ந்து குரைத்து கொண்டிருந்தன. வாயிலில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினாள். இனிய சங்கீதமாக மணி இசைத்தது. ஆனால் வீட்டிலிருந்து எவரும் வெளியே வரவில்லை. கால் செருப்புகளை கழற்றி வெளியே வைத்துவிட்டு இடது சுண்டு விரல் நகத்தை கடித்து மென்றவாறு மெல்ல வரவேற்பறைக்குள் நுழைந்தாள். அத்தனை பெரிய பங்களாவில் யார் என்று கேட்க ஆள் இல்லாததோடு மனித அரவமே இல்லாது இருந்ததை கண்டு அவளுக்கு ஒரே வியப்பு. கட்டியிருக்கும் நாய்களை நம்பிக்கொண்டு கதவை திறந்து போட்டுவிட்டு எஜமானி எங்கே போயிருப்பாள்? ரொம்ப அதிசயமா இருக்கு. தனக்குள்ளேயே சொல்லியபடி கால் பதிய ரத்தன கம்பளத்தின் மீது மெல்ல நடந்தாள். இடதுபுறம் இருந்த அறைக்குள் இருந்து யாரோ குளிப்பது போன்ற தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது. அவளுக்கு நிம்மதி ஏற்பட்டது. மாமி பாத்ரூம்குள்ள இருக்காங்க போல இருக்கு என்று எண்ணியவளாக அந்த அறைக்குள் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். நாய்களின் குறைப்பு திடீரென அடங்கி போனதை கவனித்தாள். சுவரோரமாக போடப்பட்டிருந்த மேஜை மீதிருந்த கடிகாரம் டிக் டிக் என ஒலிப்பது துல்லியமாக கேட்டது.
காற்று வாக்கில் அசைந்த சர விளக்குகளிலிருந்து எழுந்த இனிமையான ஓசையை தவிர வீட்டில் நிலவிய அமைதி அவளை ஒரு கணம் அச்சுறுத்தியது. கடல் போன்ற வீடு, இதற்கு அதிக ஆட்கள் தேவைப்படும் தான். அதற்காக ஒரு 4 ஆட்களை கூட வைத்துக் கொள்ளாமல் கருமித்தனமா செய்வாங்க. அப்போ நளினி சொன்னபடி இந்த மாமி எக்கச்சக்கமா பணத்தை அள்ளி கொடுத்து விட மாட்டா. இருக்கிற நிலைமைய பார்த்தா ஒரு காஃபி கூட சமையல் அறையிலிருந்து வராது போல இருக்கே. சரி, வந்தாச்சு, வெக்கத்தை விட்டு டிக்கெட் எடுத்து நீட்டி பார்க்கலாம். குளியல் அறை கதவு திறக்கப்படும் ஓசையை கேட்டு திரும்பினாள். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஈரத்தலையை துவாலையால் துவட்டியபடி லுங்கி பனியனில் உள்ளே இருந்து வந்த அந்த டொயோட்டோக்காரனை கண்டு அரண்டு போய்விட்டாள். ஹலோ, வாட் அ சர்ப்ரைஸ் என்றபடி அவன் இடது கை விரல்களால் தன் கிராப்பு முடியை சீராக்கிக் கொண்டு ஈரத்துண்டை அங்கிருந்த ஒரு நாட்காலியின் கையில் மீது போட்டுவிட்டு அருகில் வந்து நின்றான். அவள் கரத்தில் இருந்த டிக்கெட் புத்தகத்தை பார்த்தவன் பற்கள் லேசாக தெரிய மெல்ல சிரித்தான். டிராமாவா டான்ஸா? டிக்கெட்டுகளுக்கு ரொம்ப விலை வச்சிருக்கீங்களா? கேட்டபடி அவன் இன்னும் அருகில் வருவதைக் கண்டு பயத்தோடு எழுந்து நின்றாள். நான் மிஸ்ஸஸ் பத்மநாபனை பார்க்க வந்தேன். அவங்க என்று சுற்றுமுற்றும் பார்த்து மிரள விழித்தாள். அவங்க வீட்டுல இல்ல. பரவாயில்ல, அந்த டிக்கெட் சிலவற்றை என்கிட்ட கொடுக்கலாம். நான் அவங்களோட இளைய மகன். பேரை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நினைவிருக்கும். என்ன நீங்க சுகுமார் என்று கூப்பிடலாம் மிஸ் வீணா. முகம் சிவந்து போனால் வீணா. நெஞ்சு படக் படக் என்று அடித்து கொண்டது. பரவாயில்ல, வீட்டுல வேற யாராவது பெண்கள் இருந்தா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறேன் என்ற அவள் திரும்ப முயன்ற போது ஒரே எட்டில் கதவருகே சென்று அவன் வேகமாக சாத்திவிட்டு அதன் மேல் சாய்ந்து கொண்டான். இப்போ வீட்டுல நம் இருவரை தவிர வேறு யாரும் கிடையாது. என் அண்ணாவும் மண்ணியும் டெல்லிக்கு போயிருக்கா. என் தங்க தன் சிநேகிதி வீட்டுக்கு போயிருக்கா. அம்மா கடத்தெருவுக்கு புறப்பட்டு போய் 10 நிமிஷம் கூட ஆகல. தோட்டக்காரன் சித்த முன்னதான் வெளியே போனா. சமையல்காரர் வழக்கமான சாயங்கால வாக்கிங்க்கு போயிருக்கார். இருட்டின அப்புறம் தான் வருவார். அப்பா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல இருக்கார். இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். தயவு செய்து வழிய விடுங்க. உதடுகள் கலவரத்துடன் துடிக்க அதட்டினால் வீணா. எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே மிரட்டுறீங்களே, ரொம்ப துணிச்சல் உங்களுக்கு. எதிர்பாராத இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புறேன். அதனால அவன் அருகில் நெருங்குவதைக் கண்டு பயத்துடன் சற்று எட்ட நகர்ந்து கொண்டாள். இந்த பொல்லாதவனால் தனக்கு ஏதாவது அவமானம் நேர்ந்து விடுமா? பெரிய மனிதருடைய வீடு என்று நினைத்து தன்னந்தனியாக வந்தது எத்தனை தவறு. உடல் முழுவதும் நடுங்க அவனை திகைப்புடன் பார்த்தாள். வயதிலே என்னை விட சிறியவள் நீ. அதனால ஒருமையில உன்னை அழைக்க விரும்புற. வீணா, என் கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை நீ பதில் சொன்னா போதும். பிறகு தாராளமாக வெளியே போகலாம். மௌனமாக கோபத்துடன் வெறித்த அவளை கண்டு அவன் மோகனமாக சிரித்தான். உன்னை சில நாட்களாக என் கார்ல தொடர்ந்தது உண்மைதான். அதற்கு காரணம் இல்லாமல் போகல. மனதை திறந்து உன்னோட 2 வார்த்தை பேசணும்னு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் தானாக கிடைச்சது. எனக்கு எத்தனை ஆனந்தமா இருக்குன்னு தெரியுமா? வீணா, உன்னை கண்டதுமே என் மனசுல காதல் ஏற்பட்டது. உன்னை கல்யாணம் செய்துக்க விரும்புறேன். பதில்? பியூட்டிஃபுல். வழிய விடு. இல்லாட்டா? எனக்கு பதில் சொல்லாட்டா உன்னை போக விட மாட்டேன். சிரித்தபடி அவன் அவள் தோள் மீது தன் கரத்தை துணிவாக வைத்தான். அவ்வளவுதான். ஒரே துள்ளலில் நகர்ந்து கொண்டாள் வீணா. கோபத்துடன் ஓங்கி அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு அறை விட்டாள். அயோக்கிய ராஸ்கல், யார்கிட்ட இந்த விளையாட்டு என்று சீறினாள். கன்னத்தை துடைத்து கொள்ள அவன் தன் கையை உயர்த்தியதும் முழு பலத்தையும் திரட்டிக்கொண்டு அவனை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டு கதவை திறந்து கொண்டு தலை தெறிக்க வரவேற்பு அறையை ஒரே கணத்தில் கடந்து வறண்டாவில் பறந்து படிகளில் தாவி ஓடிச் சென்று காரின் கதவை திறந்து அதில் ஏறிக்கொண்டாள். ஏய், எங்க என் கேள்விக்கு பதில்? சிரித்து கொண்டு பின்னால் ஓடி வந்தான் சுகுமார். பலமான பதில கொடுத்தேனே, போராதா? ஐ ஹேட் யூ இடியட். கத்தியபடி அவள் காரை வேகமாக கிளப்பினாள். கேட்டை பரபரப்புடன் திறந்தான் காவல்காரன். அந்த ஃபியட் அப்பால் போனதும் கேட்டை மூட நினைத்த போது எஜமானியின் பென்ஸ் விரைவாக திரும்புவதைக் கண்டு நின்று விட்டான். வேகமாக வண்டியை வெளியே ஓட்டிக்கொண்டு சென்ற பெண்ணை சாரதா வியப்புடன் எட்டி பார்த்தாள். காரிலிருந்து இறங்கியதும் அந்த அழகான காலணிகள் அவள் கண்களில் பட்டன. என்னம்மா, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டேல் என்று விளையாட்டாக கேட்ட மகனை ஏற இறங்க பார்த்தாள். ஆமா, கார்ல போறாளே, அவ யார்? கால் செருப்ப கூட மறந்து விட்டுட்டு போறாளே, என்ன நடந்தது? அந்த பெண் யார் தெரியுமா? தொழிலதிபர் ஜெகநாதனின் செல்ல மகள் வீணா. நாங்க ஒருவரை விரும்புறோம். ஆனா கல்யாணம் செய்துக்க முடிவு பண்ணிட்டேன்னு இன்னைக்கு தான் சொன்னேன். அதனால சந்தோஷத்தையும் வெக்கத்தையும் தாங்க முடியாம கால் செருப்ப கூட மறந்து விட்டுட்டு கார்ல பறந்துட்டா. மேலே தொடர வேண்டியது உங்கள் கடமை, சுருக்கமாக சொல்லிவிட்டு மாடி பக்கம் போய்விட்டான் சுகுமார். மணிப்பர்சை எடுக்க மறந்து போய்விட்டு வீடு திரும்பியவளுக்கு இப்படி ஒரு எதிர்பாரா இனிய செய்தியா? திகைப்பும் மகிழ்ச்சியுமாக உள்ளே விரைந்தாள்.
ஜெகநாதன் வியாபார விஷயமாக 2 தினங்களை பம்பாயில் கழிக்க நேர்ந்து விட்டது. முதல் நாள் இரவு விமானத்தில் அவன் புறப்பட்டு போயிருந்தான். வேண்டா வெறுப்பாக ஆரம்பித்த திருமண வாழ்க்கை என்ற போதிலும் சந்திரா தன் கணவனை ஒரு கணம் கூட பிரிந்திருந்ததில்லை. அவன் இல்லாத வீடு வெறுமையாக தெரிந்தது. அந்த 2 நாட்கள் 2 யுகமாக அச்சுறுத்தியது. முன்னரெல்லாம் வியாபார நிமித்தம் வெளியூர் செல்ல நேரிட்ட போது அவன் மனைவியையும் மகளையும் கூடவே அழைத்துச் செல்வது வழக்கம். அவனாலும் அவனது குடும்பத்தை பிரிந்து கணமும் இருக்க முடியாது. இப்பொழுது கல்லூரி மாணவியாகி விட்டிருந்தால் வீணா. அவளது படிப்பு முக்கியமானது. நினைத்த பொழுது காலேஜிற்கு லீவு போட்டுவிட்டு அழைத்து செல்வது இயலாத காரியம். மேலும் வீட்டை விட்டு சட்டென்று வெளியூர் புறப்பட சந்திராவாலும் ஆகாத செயல். காலை விடியும் முன்பே ஜெகநாதன் அவளை போனில் கூப்பிட்டு பேசிவிட்டிருந்தான். வீணா எப்படி இருக்கா? இதென்ன கேள்வி? நீங்க ராத்திரி கிளம்பரிச்ச இருந்தா போலத்தான் இருக்கா, மகிழ்ச்சியுடன் தெரிவித்தாள் சந்திரா. ஜெகநாதனுக்கு மகள் மேல் கொள்ளை ஆசை, மனைவி மீது உயிர். அது பற்றி சந்திராவுக்கு உள்ளூர பெருமைதான். நீ கவனிக்கலையா சந்திரா? வீணா நேத்தி சாயங்காலத்துல இருந்தே கலகலப்பா இல்ல. காலேஜ்ல ஏதாவது நடந்ததா? உடம்புக்கு ஏதாவது? உங்க பொண்ணுக்கு ஒன்னும் இல்ல. கவலைப்படாம காரியங்களை முடிச்சிட்டு கிளம்பி வாங்கோ, உரிமையுடன் கடிந்து கொண்டாள். பம்பாயிலிருந்து ஏதேனும் வாங்கிட்டு வரணுமா? நீங்க பத்திரமா திரும்பி வந்தா போதும். இங்க கிடைக்காதது என்ன இருக்கு சொல்லுங்க. நான் உன் அருகில் இல்லாத குறை இருக்குல்லையா? போதும், போன்ல கூட பேச வேண்டாம். குழந்தைகிட்ட பேசுறேலா? பேச்சை மாற்றினாள் அவள். கூப்பிட அவளை. அவ குரலை கேட்காட்டி இன்னைக்கு வேலையே ஓடாது எனக்கு. இப்படி தவிக்கிற நீங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன செய்வேலாம்? உள்ளூர்லயே மாப்பிள்ளைய பிடிப்பேன். தினம் 2 தடவை அவ வீட்டுல போய் நிப்பேன். அசடு வழியறது. வீணா அவ கூப்பிடுறேன். என்னப்பா? வீணா போனில் சினுங்கினாள். இப்பதான் எழுந்தியா? காஃபி சாப்பிட்டாயோ? நேத்திக்கு ஒரு மாதிரியா இருந்தியேன்னு கவலையா இருந்ததுமா? உடம்புக்கு ஒண்ணுமில்லையே? கவலையுடன் கேட்டான் ஜெகநாதன். முதல் நாள் மாலை மகளை அவன் பார்த்தபோது கவலைப்பட்டுத்தான் போனான். முகம் வெளுத்து முன்னெற்றி மீது கூந்தல் புரள அவசரமாக காரிலிருந்து இறங்கி தடதடவென மாடிக்கு விரைந்து ஓடினாள் வீணா. என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடுறா? மனைவியிடம் பதைப்புடன் கேட்டான் அவன். ஒன்னும் ஆகல. அவளுடைய மூட்ல இதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான். ஒரு இளம் பெண்ணை வளர்க்கிற தாயாருக்கு தான் எல்லாம் தெரியும். பேசாம இருங்க. செல்லமாக கணவனை அதட்டினாள் சந்திரா. ஆனால் அவள் மனதிலும் சிறிது கவலை ஏற்படத்தான் செய்தது. இரவு சாப்பாட்டை வீணா குறித்து கொண்டிருந்தாள். எனக்கு பால் வேண்டாம், நான் தூங்க போறேன், எரிச்சலுடன் கூறிவிட்டு படுக்கச் சென்றாள். யார் மேல கோவம்? எதற்காக கோவம்? சந்திரா ஒன்றும் புரியாதவளாக நின்றாள். கல்லூரி நேரம் தவிர பொழுது முழுவதும் மகளை கண்காணித்துத்தான் வளர்க்கிறாள். அப்படி இருந்தும் அவளுக்கு அன்று காலை கூட கல்லூரிக்கு புறப்படும் முன் தாயிடம் கடுகடுவென்றுதான் பேசினாள் மகள். எனக்கு ரவ உப்புமா பிடிக்காதுன்னு தெரியும்ல. தட்டில் அம்மா பரிமாறிய டிஃபனை கோபத்துடன் வெறித்தாள். எல்லாம் சாப்பிட கத்துக்கணும். பல்லக்குல ஏறவும் தெரியணும், தூக்கவும் தெரியணும். அவசியம் இல்ல என்று படபடவென்று பேசியவள் எழுந்து கையை கழுவி கொண்டாள். தயாராக அம்மா கொணர்ந்து வந்து வைத்த டிஃபன் சம்புடத்தை எடுத்து தோல் பையில் போட்டுக்கொண்டாள். வரேன். புத்தக சுமையுடன் கிளம்பி விட்டாள். வழக்கம் போல ஓடி வந்து அம்மாவை இறுக கட்டிக்கொண்டு கன்னத்திலே தன் மென்மையான உதட்டை பதித்து கொஞ்சி விட்டு போகவில்லை. என்ன வந்து விட்டது இந்த பெண்ணுக்கு? மனதை உறுத்திய அந்த கேள்வியுடன் சமையல் அறையை மேற்பார்வை முடித்துக்கொண்டு அலுப்புடன் வரவேற்பறைக்கு வந்தாள். காலை பத்திரிகையை புரட்டக்கூட நேரம் இருக்கவில்லையே என்று மடிப்பாக காஃபி மேஜை மேலிருந்த பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டதும் வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. கதவை திறந்தால் அன்று அசப்பிலே பார்த்த அந்த இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனை தாண்டி ஓடிய பார்வை வாயிலில் நிறுத்தியிருந்த சிவப்பு டொயோட்டோ மீது படிந்தது. வாங்கோ என்றபடி கதவை அகல திறந்துவிட்டு நகர்ந்தாள். நான் அவசரமா இதை கொடுத்துட்டு போக வந்தேன். என் பெயர் சுகுமார். நான் பத்மநாபன் அவர்களது இளைய பிள்ளை. அன்று என் அம்மாவை அழைத்து போக மிஸ்ஸஸ் நர்மதா வீட்டிற்கு நான் வந்தபோது உங்களை பார்த்திருக்கேன். புன்முறுவல் செய்தான். உள்ளே வந்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு போலாமே வற்புறுத்தினாள் சந்திரா. சாரதாவின் மகனை நன்றாக பார்க்க இதை விட வேறு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்ற ஆதங்கம். வரவேற்பறை சோஃபாவின் மீது சுகுமாரன் சாய்ந்து கொண்டான். சில வினாடிகளில் காஃபி டம்ளருடன் உள்ளே இருந்து வெளிப்பட்டாள் சந்திரா. உங்க அம்மாவை நான் நர்மதா வீட்டுல சந்திச்சிருக்கேன். வெரி பிளசன்ட் பர்சன் புன்னகைத்தாள். காஃபியை வேகமாக பருகிவிட்டு தன் பிரீஃப் கேஸை திறந்து பிளாஸ்டிக் பொட்டலம் ஒன்றை எடுத்தான் அவன். அதை அவனிடமிருந்து வாங்கிய சந்திரா பிரித்து பார்த்ததும் திகைத்து போனாள். சில தினங்களுக்கு முன் அண்ணா சாலை கடையொன்றில் அதிக விலை கொடுத்து வீணா வாங்கி விட்டிருந்த புத்தம்புது பாதணிகள் உள்ளே இருந்தன. நேற்று எங்க வீட்டுக்கு வீணா வந்திருந்தா. திரும்பி போற அவசரத்துல கால் செருப்புகளை விட்டுட்டு போயிட்டா. கூறியபடி அவன் எழுந்தான். நான் வரேன், ஆபீஸ்க்கு நேரமாறுது. விடை பெற்றபடி அவன் விரைந்து விட்டான்.
குழப்பத்தில் ஆழ்ந்து போனாள் சந்திரா. வீணாவுடன் நெருங்கி பழகியவன் போல அல்லவா பேசுகிறான்? ஆமாம், அவளது மகள் பத்மநாபன் வீட்டிற்கு முதல் நாள் மாலை ஏன் போனாள்? அதை பற்றி எதுவுமே அவள் சொல்லவில்லையே. மேலே சிந்திக்கும் முன் தொலைபேசி கிணுகிணுத்தது. வேகமாக சென்று எடுத்தால் திருமதி பத்மநாபனின் மகிழ்ச்சியான குரல் மறுபுறமிருந்து ஒலித்தது. கை வேலையா இருக்கேலா, நிதானமா பேச முடியும் இல்லையா? பூர்வ பீடிகையுடன் சாரதா ஆரம்பித்தாள். சொல்லுங்க, ஃப்ரீயா தான் இருக்கேன். நாம 2 பேரும் சந்திச்சு பழகிறதுக்குள்ள நம்ம குழந்தைகள் சந்திச்சு ரொம்ப நெருக்கமா ஸ்நேகிதர்கள் ஆயிட்டாலாம். உங்க பெண் வீணாவும் என் பிள்ளை சுகுமாரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறா. நான் ஜாதகத்தை ரொம்பவே துருவி பார்க்கிற வழக்கம் உடையவா. பெரியவனுக்கு நன்னா பார்த்துதான் டெல்லி வரன நிச்சயம் பண்ணினேன். இப்போ விஷயத்த புரிஞ்சின்ற பின்னாடி ஜாதகமே தேவையில்லைங்கிறது என் அபிப்பிராயம். சந்திராவின் முகம் சூடாகி காதுகள் கபகபவென எரிந்தன. இதென்ன வெடிகுண்டு? அவளுக்கு தெரியாது வீணா அந்த இளைஞனை சந்தித்து காதல் கொண்டு விட்டாலாமே. கல்யாணம் வரை போய்விட்ட சங்கதியை தாய் தெரிந்து கொள்ளவில்லை. கணவன் காதில் பட்டால் முதலில் தொம் தொம் என்று கோபத்தில் கூத்தாடுவார். பெரிய மனிதன் வீட்டு பிள்ளை என்றால் மட்டும் போதுமா? அவன் எப்படிப்பட்டவன், என்ன குணம், படிப்பு என்ன, இவைகள் தெரியாமல் சட்டென அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவளுடைய வாழ்க்கையில் ஜெகநாதன் புகுந்து குழப்பம் செய்த போது அவளது தந்தை அவனது படிப்பு இத்தியாதிகளையா பார்த்தார்? அவர்கள் தகுதிக்கு கிடைக்க முடியாத வரன் என்று எத்தனை அவசரப்பட்டார். இந்த பையனை பார்த்தால் அடக்கமாக இருக்கிறான், கௌரவமான குடும்ப பின்னணி, இன்னும் ஏன் அவள் தயங்க வேண்டும்? ஜாதக பரிவர்த்தனை செய்து கொண்டு பல இடங்களில் அலைவதை விட வலுவில் வரும் வரனை ஏன் விட வேண்டும்? குழந்தைகள் 2 பேரும் கல்யாண வர வந்துவிட்டது பற்றி சந்தோஷம். இவர் ஊர்ல இல்ல, நாளன்னைக்கு தான் வராரு. வெறுமனே சம்பிரதாயத்துக்கு பெண் பாக்குறத வச்சுக்கலாம். உங்க வீட்லயும் அவர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லிடுங்க. நர்மதா ஏற்கனவே சில விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கா. கோத்திரம் இல்ல, மற்ற விஷயங்களும் எங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு. சுபசே சீக்கிரம்னு சொல்லுவா இல்லையா? ஆனா வீணாவின் படிப்பு முடியலன்னு ஒரு சமயம் சந்திரா முடிக்கும் முன், கல்யாணத்துக்கு அப்புறம் பேஷா படிக்கட்டும். என் பெரிய நாட்டு பெண் அலையன்ஸ் பிரான்சேயில் பிரெஞ்சு படிக்கிறா, பேக்கிங் கோர்ஸ் சேர்ந்திருக்கா. அவ இஷ்டம்னு விட்டுட்டேன். சாரதா பெருமை தொனிக்க பேசினாள். நாம நேரா சந்திச்சு மேற்கொண்டு பேசணும் என்றாள் சந்திரா. வரதட்சணை சீர் எதுவுமே தேவையில்லை. பெண்ணை உடுத்தின புடவையோட அனுப்பினாலும் ஏத்துக்க நாங்க தயார். பெண் பார்க்கிற அன்னைக்கு பேசிக்கலாம், வச்சிருட்டுமா என்று கேட்டபடி சாரதா போனை வைத்தாள். சந்திராவுக்கு சிரிப்பு வந்தது. பிரபல தொழிலதிபரின் ஒரே மகள் வீணா. அவருக்கு பின் அத்தனை சொத்துக்களும் மகளுக்குத்தானே என்ற விஷயம் சாரதாவுக்கா தெரியாது? இதுவே ஒரு ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தால் எண்ணியபடியே வேலைகளை கவனித்தாள் சந்திரா. அன்று மாலை ஜெகநாதன் பம்பாயிலிருந்து பேசிய போதும் இது பற்றி சந்திரா பேசவே இல்லை. வீணாவுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம் என்று விவாதிப்பான் என்ற கவலை. வயது வித்தியாசம் அதிகம் என்று முட்டுக்கட்டை போடலாம். 7 அல்லது 8 வயது வித்தியாசமானால் என்ன, குடியா முழுகிவிடும் என்று எடுத்து கூற வேண்டும் எண்ணிக்கொண்டாள் அவள். அன்று மாலை வீடு திரும்பிய மகளிடம் மெல்ல கேட்டாள். பத்மநாபன் மகன் சுகுமாரை உனக்கு தெரியுமா? அவன் எவனோ எனக்கு தெரியாது. ஏம்மா? ஏன் கேட்கிறேன்? அதற்கு மேல் தூண்டி துருவ சந்திரா முயலவில்லை. அவர்களுக்கிடையே சண்டை போலும், இது சகஜம்தானே என்று எண்ணிக்கொண்டாள். ஜெகநாதன் ஊர் திரும்பியதும் சந்திரா அவன் அனுமதியுடன் பரபரப்பாக செயல்பட்டாள். அதன் விளைவாக அந்த வெள்ளிக்கிழமை மாலை பெண் பார்க்கும் நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு விட்டிருந்தனர். காலேஜ்ல இருந்து நீ நேர வீட்டுக்கு வந்துரு, ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு இன்னைக்கு நேரத்தை கழிக்காத. மகள் புறப்படும் முன் எச்சரித்தாள். என்ன விசேஷம், எனக்கு தெரிவிக்க கூடாதா? எல்லாம் நல்ல சங்கதி தான். உன்னை பெண் பார்க்க வரப்போறா, அதனாலதான் சுருக்க வர சொல்றேன். யார் வரப்போறா? மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல முடியுமா? சந்திரா தனக்குள் சிரித்து கொண்டாள். நேற்று முளைத்த 3 இலை இவள். இவளாலேயே ரகசியத்தை காப்பாத்திக்க முடியும் என்றால் சந்திராவால் இந்த விவகாரத்தை ஒரு சஸ்பென்ஸாக வைக்க முடியாதா? கல்யாண வயசானதும் பெண்ணை பார்க்க 4 இடத்துல இருந்து யாராவது வந்து கொண்டிருப்பா. 4 இடம் என்ன அம்மா, 10 இடத்துல இருந்தும் வரட்டும். ஆனா என்ன பாட சொல்லி ஆட சொல்லி நிர்பந்திக்க கூடாது. நான் எல்லாருக்கும் முன்னாலும் விழுந்து நமஸ்காரம் பண்ண மாட்டேன். இப்போ யாரும் இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. எல்லாருக்கும் காஃபி டிஃபன் பரிமாறினதும் நான் உன்னை வந்து கூப்பிடுவேன். நீ காலேஜ் உடுப்போட வந்து நிக்காம நான் எடுத்து வைக்கிற சிவப்பு புடவைய கட்டிண்டு தலைய வாரி பின்னி பூ வச்சுண்டு பீரோல இருக்கிற நகையில ஏதாவது உன்னை போட்டுண்டு வந்தா போறோம். கனமான காஞ்சிபுரம் பட்டுப்புடவைய எடுத்து வைக்காதீங்க அம்மா. சரி, உனக்கு பிடிச்ச சைனா சில்க் எடுத்து வைக்கிறேன். காதுல வைரத்தோடோ கழுத்துல முத்து மாலையும் போட்டுண்டு வந்தா போதும்.
காலேஜுக்கு போறாப்புல கழுத்தும் கையும் மூலியா வந்து நிக்காத. உன்னை எதுக்கும் வற்புறுத்த மாட்டேன், சரிதானே என்றாள் சந்திரா. அம்மா டிஃபனுக்கு வழக்கமாக செய்யற பஜ்ஜி சொஜ்ஜி வேண்டாம், காரமா பக்கோடாவும் கொஞ்சம் பாதாம் அல்வாவும் செய்ய சொல்லுங்க, மகள் கெஞ்சினாள். இது பிரமாதமான விஷயமா? நீ சமத்தா நான் சொன்னதை கேட்கணும். அம்மா பிள்ளைய பிடிக்கலனா, அவனுக்கு பெண்ணை பிடிக்கலனா? வேடிக்கையாக சிரித்தாள் சந்திரா. 2 பேரும் வேண்டாம்னு விலகிக்க உரிமை இருக்கு இல்லையா? பார்த்ததும் உனக்கு அவனை பிடிச்சு போச்சுடா, உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். படிப்பு முடிக்க வேண்டாமா? கேட்டபடி தாயின் கன்னத்தை செல்லமாக கிள்ளிவிட்டு புத்தக மூட்டையுடன் வேகமாக காரில் ஏறிக்கொண்டாள். அதற்கு பின் சந்திராவுக்கு பல வேலைகள் காத்திருந்தன. வேலைக்காரியுடன் முன்னறையை ஒழுங்கு செய்ய தொடங்கினாள். சோஃபாக்களை இடம் மாற்றி போடச் செய்தால். அலமாரியில் சாய்ந்து கிடந்த புத்தகங்களை எடுத்து ஒழுங்காக அடுக்கி வைத்து மூலையில் அடுக்காக கிடந்த பத்திரிகைகளை அப்புறப்படுத்தி திரைச்சீலைகளை தூசு போக துடைத்து ரத்ன கம்பளத்தை இழுத்து எடுத்து உதற செய்து திரும்ப பரத்தி தோட்டத்திலிருந்து சில ரோஜா பூக்களை கத்தரித்து வந்து ஜாடியில் சொருகி நீர் ஊற்றினாள். இடுப்பிலே கைகளை ஊன்றி சில வினாடிகள் முன்னரையின் பாங்கினை பார்த்து கொண்டு நின்றாள். பின்னர் சாப்பாட்டறைக்கு வந்தாள். மேஜையை துடைத்து நாற்காலிகளை நகர்த்தி போட்டு தரையை வேலைக்காரி சுத்தம் செய்வதை மேற்பார்வையிட்ட பின்னர் சுவரில் தொங்கிய கடிகாரம் நின்று விட்டிருப்பதை கவனித்து சாவி கொடுத்து சரியாக பூட்டிவிட்டாள். பகல் சாப்பாட்டின் போது அவளுக்கு நேரமே இருக்கவில்லை. சமையலறை தரையிலேயே உட்கார்ந்து ஒரே வாயாக சாப்பாட்டை முடித்துக் கொண்டாள். சமையல்கார அம்மாளுக்கு தேவையான சாமான்களை எடுத்து கொடுத்துவிட்டு தயாரிக்க வேண்டிய டிஃபனை பற்றி சொல்லிவிட்டு மாடிக்கு விரைந்தாள். 6 மணி அளவில் சாரதா வரப்போகிறாள். அரை மணி நேர நிகழ்ச்சி. பெண் பார்க்கும் படலம் என்றாலும் அதற்கு எத்தனை முஸ்திப்புகள் தேவையாக இருந்தன. வீணா உடுத்தி கொள்ள நீல வண்ண சைனா சில்கையும் அதன் ஜோடி ரவிக்கையையும் எடுத்து அவளது படுக்கை மீது வைத்தாள். லாக்கரை திறந்து ஜப்பானிலிருந்து கணவரின் நண்பர் ஒருவர் வீணாவுக்காக வாங்கி வந்தளித்த பரிசான அந்த முத்து மாலையையும் காதணிகளையும் எடுத்து புடவை மீது ஞாபகமாக வைத்தாள். அவர்கள் வரப்போகிறார்கள் என்ற பரபரப்பில் பெண் கைகளில் ஒன்றும் அணியாது வந்து நிற்கப் போகிறாளே என்ற கவலையில் வளையல் பெட்டியை திறந்து ஒரு ஜோடி தங்க வளையல்களை எடுத்து அதனுடன் வைத்தாள். பின்னர் அவளது அலங்காரமும் முக்கியமாச்சே. சாரதா அன்று மிகவும் எளிமையாகத்தானே உடுத்தியிருந்தாள். இன்றும் அப்படியே வரக்கூடும். வருங்கால சம்பந்தியின் முன் பகட்டாக அவள் நின்றால் நன்றாக இருக்காதே. தன் பீரோவில் அடுக்கி வைக்கப்பட்ட புடவைகளிலிருந்து ஒரு வங்காளப்பட்டை தேர்ந்தெடுத்து ரவிக்கையுடன் ஒரு பக்கம் தயாராக வைத்தாள். பூக்காரி வந்தால் இன்று கொஞ்சம் அதிகமாக பூ வாங்கி வைக்க வேண்டும் என்பதை மனதில் குறித்துக் கொண்டு கீழே வந்தாள். வீணாவுக்கு விரைவில் திருமணம் முடிந்துவிடும் என்றதொரு மகிழ்ச்சியான கற்பனை அவளது மூச்சை அடைத்தது. வீணாவை பிரிந்து அவளும் அவளது கணவரும் எப்படித்தான் தனியாக அத்தனை பெரிய பங்களாவில் வாழப்போகிறார்களோ என்ற நினைப்பு நெஞ்சை என்னவோ செய்தது. நேரம் எத்தனை வேகமாக விரைந்துவிட்டது. ஜெகநாதன் கொஞ்சம் முன்னதாகவே அலுவலகத்திலிருந்து திரும்பிவிட்டிருந்தான். அவசரமாக குளித்துவிட்டு வேட்டி ஜிப்பாவுடன் முன்னறையில் வந்து உட்கார்ந்து விட்டான். வீணாவும் அலங்காரம் செய்து கொண்டு மாடியில் காத்திருந்தாள். சாரதா தான் புறப்பட போவதை அறிவிக்க முன்கூட்டியே போனில் கூப்பிட்டு தெரிவித்து விட்டாள். சந்திராவின் கையும் காலும் பதறின. பரீட்சைக்கு போகும் மாணவி போல பதட்டத்துடன் விரைந்து சென்று முகத்தை கழுவி முடியை கொண்டையிட்டு கொண்டு தன் அலங்காரத்தை விரைவாக முடித்துக் கொண்டாள். முன்னதாக எடுத்து வைத்த டமாஸ்க் மேஜை விரிப்பை எடுத்து போட்டு பல பலவென்ற ஸ்டீல் தட்டுக்களையும் டம்ளர்களையும் வைத்தாள். சமையற்காரி உதவியுடன் டிஃபனை முன்னதாக பரிமாறி ஒரு கத்தை ஊதுவத்தியை பூஜை அறையில் புகைக்க விட்டு வாசலில் எட்டி பார்த்தாள். சிவப்பு டொயோட்டா கார் சிங்காரமாக வந்து நிற்கவே அவள் நெஞ்சு படபடக்க ஆரம்பித்தது.